எந்த ஊழியக்காரனாவது ஜெபம் பண்ணி இந்த ஆளு உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணாங்க, உங்க சித்தப்பா மாமா சொந்தக்காரன் யாரு பேரையாவது சொன்னா தயவு செய்து நம்பாருங்க, அது தவறு. கர்த்தரே வெளிப்படுத்தினா கூட ஊழியக்காரன் அதை சொல்லக்கூடாது. அது பகையை உண்டாக்கும், கசப்பை உண்டாக்கும். அப்ப சாத்தான் நிரந்தரமா தங்கிடுவான். அதனால அதெல்லாம் கேட்காதங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறை சொல்லுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாக்கோபாய் மாறிவிடு, நீ இஸ்ரவேலாய் மாறிவிடு. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா 1000 மந்திரவாதி மந்திரவாதம் பண்ணாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைய முடியாது. நீங்க சரியா இருக்கணும், நீங்க வல்லமை பெற்றுக் கொள்ளணும், நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும்.